இந்த வீடியோ வந்து பர்த்டே செலிப்ரேஷனோட வீடியோங்க. நான் செலிப்ரேட் பண்ணணுன்னே நினைக்கல. ஆனால் ஹஸ்பண்டும் குழந்தைகளும் எல்லாம் என்கிட்ட சொல்லாமலே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அசத்தெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. நான் கூட ஏதாவது வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் அவங்களே எல்லாம் வீட்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஃபைனலாக தாங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கேக்கெல்லாம் வாங்கி எனக்கு வந்து இந்த மாதிரி ரொமான்டிக் டின்னர், கேண்டில் லைட் டின்னர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் வீட்லேயே பண்ணணும், குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளியில் போக வேண்டாம், வீட்லேயே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணு, பையன், ஹஸ்பண்டு, சின்ன பொண்ணு எல்லாம் சேர்ந்து வீட்லேயே அழகாக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கும்போது ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். இன்றைக்கி எவ்வளவு வந்து மாற்றங்கள் பார்க்கவே ரொம்ப ஆசையாக நல்லா இருந்தது. அம்மா அப்பா இல்லாத ஒரு குறை தான் பாருங்கள். நான் வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு குக் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோலையும் எல்லா நாட்டித்தனத்தையும் காமிச்சிருக்கிறேன். ஜஸ்ட் என்னோடய மெமரிஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வேறு யாரையும் கூப்பிடல. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜெயா என்னோடய சிஸ்டர் மாதிரி அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஒர்க் டென்ஷன் எல்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே. என்னோடய சின்ன பொண்ணு வந்து 1 வீக்காக என்னோடய பர்த்டேக்காக காரில் டெக்கரேட் எல்லாம் பண்ணி என்னோடய ஃபேஸ் எல்லாம் வரைஞ்சி அவள் என்னென்ன தாட்ஸ் எல்லாம் என்னை பற்றி நினச்சாலோ எல்லாத்தையும் எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சுங்க. என் ஹஸ்பண்ட் பாருங்கள், எல்லாம் ஸ்வீட்டெல்லாம் வீட்லேயே பண்ணி அசத்திட்டாருங்க. கேண்டிலெல்லாம் வாங்கிட்டு வந்து இது வந்து பிஸ்தா கீரு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் காக்டைலு அருமையாக வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே அவர் பண்ணியிருந்தார். என் மேலே அன்பு ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. ரொம்ப பிளஸ்டு ஹஸ்பண்டுங்க எனக்கு கிடைச்ச வரோம். எங்களுக்கு லவ் மேரேஜ் தான். பட் இருந்தாலும் ரொம்ப அந்யூன்யமாக இருப்போம் எப்போவுமே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. தேங்க்யூங்க.